ஆதியிலே தேவன் மனுஷனை ஒரு பெரிய திட்டத்தோடு உருவாக்குறார், ஒரு பெரிய நோக்கத்தோடு உருவாக்குறார். அவன் தேவனை போலவே இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்புல, அந்த ஐக்கியத்துல மனுஷனும் ஒரு ஆளா இருக்கணும். அப்படித்தான் சொந்த பிள்ளையா நம்மள எல்லாரையும் அவர் சிருஷ்டித்தார். ஆமென். ஆமா, யோசிச்சு பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு அன்பு இருக்கு இல்லையா? அது ஒரு வகையான அன்பு. அவருக்கு பிள்ளையா நம்ம இந்த குடும்பத்துல போய் சேர்றோம் பாருங்க, இது ஒரு விதமான அன்பு. பிதா ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேரக்டர், அடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு கேரக்டர். ஆமா, கையை தட்டுங்க. அடுத்து நீங்க தான் ஒரு கேரக்டர். ஆமா, நம்புறீங்களா? புரியுதா?